சின்ன மண்ணு தேவி. ஒரு காலத்துல ஒரு சின்ன அமைதியான கிராமத்துல ஒரு இனிமையான சின்ன பொண்ணு வாழ்ந்துட்டு இருந்தா. அவளை எல்லாரும் நேசிச்சாங்க. இருந்தாலும் அவளோட பாட்டி தான் அவளை ரொம்ப நேசிச்சாங்க. ஒரு நாள் பாட்டி அவளுக்காக சிவப்பு கலர் ஹூட் இருக்க தொப்பி செஞ்சு கொடுத்தாங்க. சின்ன பொண்ணுக்கு அது ரொம்ப பிடிச்சதுனால அவ எங்க போனாலும் அதை போட்டுக்கிட்டா. அதனால மக்கள் அவ சிறிய சிவப்பு தொப்பி பெண்னு அழைச்சாங்க. ஒரு நாள் காலையில அவளோட அம்மா அவளை கூப்பிட்டாங்க. ரெட் ரைடிங் ஹர்ட், இன்னைக்கு பாட்டிக்கு உடம்பு சரியில்லை. இந்த ரொட்டி, வெண்ணெய், பழங்கள் இருக்க இந்த கூடைய அவங்கள்ட்ட கொண்டு போய் கொடு. சரி அம்மா, இப்போவே கிளம்புறேன். கவனமா இரு செல்லமே, தெரியாதவங்கள்ட்ட பேசாத, காட்டு பாதைய விட்டு போகாத. நான் ப்ராமிஸ் பண்றேன் அம்மா. அம்மாக்கு பை சொல்லிட்டு அவ ஜாலியா காட்டு நோக்கி கிளம்பினா. காடு ரொம்ப பிரைட்டா பசுமையா இருந்துச்சு. பறவைகள் பாட்டு பாடுச்சு. சூரிய ஒளி இலைகளுக்கு மேல பரவுச்சு. சிறிய சிவப்பு தொப்பி பெண் ஒரு பாட்டு மெதுவா முணுமுணுத்துக்கிட்டே நடந்து போனா. திடீர்னு ஒரு கிரே கலர் ஓநாய் ஒரு மரத்துக்கு பின்னாடி இருந்து வெளியே வந்துச்சு. குட் மார்னிங் சின்ன பாப்பா, தனியா எங்க போற? குட் மார்னிங் மிஸ்டர் வுல்ஃப். காட்டோட கடைசில வாழ்ற என்னோட பாட்டிய பார்க்க போறேன். ஓ, நீ ரொம்ப நல்ல பொண்ணா இருக்க. உன் கூடையில என்ன இருக்கு? பாட்டிக்காக ரொட்டி, வெண்ணெய், பழங்கள் இருக்கு. இவ்ளோ அழகான பரிசு, இவ்ளோ அழகான பூக்களை பாரு. அவங்களுக்கு நீ கொஞ்சம் பறிச்சிட்டு போலாமே. அது நல்ல யோசனை. அம்மா வார்ன் பண்ணினதை மறந்து அவ பாதைய விட்டு பூ பறிக்க போனா. அதே நேரத்தில் புத்திசாலியான ஓநாய் குறுக்கு வழியா பாட்டியின் குடிசைக்கு வேகமா ஓடியது. பாட்டியோட சின்ன குடிசை காட்டுக்கு பக்கத்துல இருந்துச்சு. ஓநாய் மெதுவா கதவை தட்டுச்சு. பாட்டி, நான் தான் சிறிய சிவப்பு தொப்பி பெண். ஓ, உள்ளே வா செல்லமே. ஓநாய் உள்ள பாஞ்சு வந்து பாட்டிய கைத்துல கட்டி போட்டு கபோர்டு உள்ள மறைச்சிருச்சு. பாட்டி கத்த முயற்சி பண்ணினாங்க. சத்தம் போடாத பாட்டி, உன்னை அப்புறமா பாத்துக்கிறேன். அப்புறமா பாட்டியோட தொப்பியையும் கண்ணாடியையும் போட்டுக்கிட்டு கட்டில்ல படுத்து போர்வையில போத்திக்கிடுச்சு. கொஞ்ச நேரத்துல சிறிய சிவப்பு தொப்பி பெண் பாட்டியோட குடிசைக்கு வந்தா. அவ கதவை தட்டினா. பாட்டி, நான் தான். உள்ள வரலாமா? உள்ளவா செல்லமே. அவ உள்ள வந்து சுத்தி பார்த்தா. ஏதோ விசித்திரமா இருந்துச்சு. ஓ பாட்டி, உங்களுக்கு எவ்வளவு பெரிய கண்கள். உன்னை நல்லா பார்க்க தான் செல்லும். ஓ பாட்டி, உங்களுக்கு எவ்வளவு பெரிய காதுகள். நீ பேசுறத நல்லா கேட்கதான் தங்கமே. ஓ பாட்டி, உங்களுக்கு எவ்வளவு பெரிய பற்கள். உன்னை சாப்பிடதான் செல்லமே. சிறிய சிவப்பு தொப்பி பெண் கத்துக்கிட்டு ஒரு மூலைக்கு ஓடிட்டா. ஓநாய் அவளை பிடிக்க பார்த்துச்சு. அப்போ அந்த வழியா ஒருத்தர் நடந்து போனார். ஒரு நல்ல மனசுள்ள மரவெட்டி அவ கத்துற சத்தத்தை கேட்டு குடிசைக்குள்ள வேகமா வந்தார். நிறுத்து தீய ஓநாய். ஓநாய் தவறி விழுந்துருச்சு. அதால அசையவே முடியல. ஆபத்து முடிந்தது. நன்றி ஐயா. பாட்டி, நீங்க எங்க? அவங்க கப்போர்டு உள்ள பாட்டி கட்டி போட்டிருந்ததை பார்த்தாங்க. அனைவரும் பாதுகாப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தனர். என் அன்பு தங்கமே, நீ ரொம்பவே தைரியமாயிருந்த. நான் என்னோட அம்மா வார்த்தைய எப்பவும் கேட்கணும்னு கத்துக்கிட்டேன். மரவெட்டி டீக்காக அங்கேயே இருந்தார். பாட்டி கூடையில இருந்த பழங்களையும் பிரெட்டையும் பகிர்ந்தாங்க. எல்லாரும் பாதுகாப்பா சிரிச்சிட்டு இருந்தாங்க. என் தங்கமே, நீ ரொம்ப தைரியமா இருந்த. என் அம்மாவி வார்த்தைகளை எப்போதும் கேட்கணும்னு கத்துக்கிட்டேன். தெரியாதவங்க கூட பேசுறதும் இல்ல, காட்டுல பாதையை விட்டு விலகி போறதும் இல்ல.
அதுக்கப்புறம் அவர்கள் அனைவரும் மகிழ்ச்சியாகவும் பாதுகாப்பாகவும் வாழ்ந்தனர். தி எண்ட்.